ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் அனிமே சீரிஸான மேஜிக் மேக்கர் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ஸில் நிறைய காமெடி சீன் தான் வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக காமெடியோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஜிக் மேக்கர் சீசன் 1 எபிசோட் 2. இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை தான் காமிக்கிறாங்க. 4, 3, 2, 1 ஃபைனலி எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு. 30 வயசு வர வெர்ஜினா இருந்தா மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் அதை கன்ஃபார்ம் பண்றேன். ஃபயர் பால் கிரேச்சர் ஆஃப் த ஆபீஸ் நான் ஒன்று சமன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமனிக் மேஜிக்கையோ ட்ரை பண்ணி பார்க்குறான். எந்த மேஜிக்கோ ஒர்க் ஆகல. அப்படின்னா இந்த வேர்ல்டில் மேஜிக்னு ஒன்று இல்லையோ, அப்படின்னா இது ஃபன்னாகவே இருக்காதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். அப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே நம்ம ஹீரோ கீழே விழுறான். என்ன ஆனாலும் சரி நான் மந்திரவாதி ஆவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ புக்கில் எழுதியிருக்கு. இந்த வேர்ல்டில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரில, நான் நெட்டில் சர்ச் பண்ணால் போதும் ஈஸியாக கிடச்சிரும். அப்படி எனக்கு தேவையான அந்த விஷயம் நான் எங்கே தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா அதை பற்றி யாருக்குமே தெரியாது. 30 வயசு வர வச்சுனா இருந்தா விசார்ட் ஆகலான்னு சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் ரியாலிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் ட்ரை பண்ணாமல் எதையும் முடிவு பண்ணக்கூடாது. எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ரீஇன்கார்னேட் ஆன கதையை நமக்கு காமிக்கிறாங்க. மேஜிக் இல்லைன்னு அவங்க அப்பா சொன்ன அப்புறம் நிறைய புக் எடுத்து படிச்சு நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டான். நிறைய நம்ம ஹீரோ தெரிஞ்சுட்ட அப்புறம் தான் மேஜிக் இந்த வேர்ல்டில் இல்லைங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆச்சு. மேஜிக்குங்கிற வேர்டையே நான் கேள்விப்பட்டதில்லைன்னு அவங்க அப்பா சொல்லவும் அவங்க அப்பாவுக்கு தான் தெரில போல நம்ம ஹீரோ நினச்சிருப்பான். பட் உண்மையிலேயே இந்த இடத்துல அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிறான். இந்த வேர்ல்டுலயும் மேஜிக் இல்லையா நம்ம ஹீரோ ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும்போது தான் அவன் சிஸ்டர் மூலமா மேஜிக் எனர்ஜியை சென்ஸ் பண்ணும்போது ஃபயர் பால்னு திரும்பவோ ட்ரை பண்ணி பார்க்குறான். எதுவும் ஒர்க் ஆகல. மேஜிக் இருக்கோ இல்லையோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாப்பிடவா அப்படின்னு சொல்லி அவன் சிஸ்டர் கூப்பிட வந்திருக்கா. சிஸ்டர் கொஞ்சம் இந்த இடத்துக்கு வந்து உட்காரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்படின்னு மரியோ போயிட்டாங்கன்னு உட்காரா. எதுக்கு இப்படி பாக்குறேன் நம்ம ஹீரோ கேட்டா ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். திரும்பவும் நம்ம ஹீரோ பாடி க்ளோவாக ஆரம்பிக்குது. நான் நினைச்சது சரிதான், என்னோட டெஸ்டிங் ஒர்க் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்லவோ. அப்படின்னா நீ என்னை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லி அவனோட சிஸ்டர் செம்ம டென்ஷன்ல இருக்கா. பட் நான் ஒன்றும் அதை பொய்யா சொல்லலை, சீரியஸாவே எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையாவா? அப்போ சரி அப்படின்னு மறிய விட்டுருதா. இவளை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன். மேஜிக்கை பற்றி ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்கியான்னு வா கேட்கவும் நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த மேஜிக் லவ் ஆகுது அப்படின்னா என்னோட ஃபீலிங்ஸுக்கும் அதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் திரும்பவும் ப்ரப்போஸ் பண்ண போறியா? ஐயா மனசு தயாரா இல்லைன்னு மாதிரி சொன்னா. இல்ல ஒவ்வொரு தடவையும் மேஜிக் ஆக்டிவேட் பண்ண ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. வேற ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபன், ஹோப், எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோ க்ளோவாக ஆரம்பிக்கிறான். ஹாப்பியான ஃபீலிங்கை கிரியேட் பண்ணும்போது நம்ம ஹீரோ க்ளோவ் ஆகுறான். அப்போதைக்கு என் பாடி ஜஸ்ட் க்ளோவ் ஆகுது. காமன் நாலேஜ்ல இல்லாத ஒரு விஷயத்தை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட மேஜிக்கல் கிளாஸ். எலக்ட்ரிக் ஹீலோல எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து டிடெக்ட் பண்ண முடியும். அதுக்குள்ள இருக்கிற ஆர்கன் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி தான் ஹியூமன்ஸ்க்கும் அவங்களோட ஹார்ட்டை மேஜிக்கை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு டிவைஸா இருக்கு. இப்போதைக்கு நான் இந்த கண்டிஷனை மேஜிக்கலி சார்ஜ் ஸ்டேட்னு பேர் வைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படின்னா இதெல்லாம் மேஜிக் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கிறான். கேவலமா இருக்கு பட் நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க, அந்த வகையில எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு மாதிரி சொல்ற. மேஜிக்கலி சார்ஜ் ஸ்டேட்டை ஒரு மாசமா நம்ம ஹீரோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ அதை யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரம் தான் அந்த ஸ்டேட்ல இருக்க முடிஞ்சது. அந்த மேஜிக்கல் எனர்ஜி கம்மி ஆயிட்டா நம்ம ஹீரோ ரொம்ப டயர்ட் ஆயிருவான். அண்ட் இந்த மாதிரி ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணும்போது மேஜிக் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மேஜிக் இல்லாதவங்களால இதை பார்க்க முடியல. அண்ட் மேஜிக் இருக்கிறவங்க இந்த ஸ்டேட்ல நம்ம ஹீரோவை தொட்டா ஒரு வார்மான ஃபீலிங்கை வந்து சென்ஸ் பண்ண அவங்களால முடியுது. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம், இதுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாடியில இருந்து தனியா அந்த லைட்டை வெளியே அனுப்பணும். குட்டி மீனால பண்ண முடியுதுன்னா என் மேஜிக்கல் எனர்ஜியில எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை அதோட கெப்பாசிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணுமோ, அதை நான் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஈஸியில நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு ஈஸியில நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த மெயின் உடம்புல இருந்து லைட் வெளியே வந்துச்சு. நானும் அதையே ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? மேஜிக்கல் எனர்ஜி அவ்வளோத்தையும் என்னோட ரைட் கைக்கு நான் செலுத்த ட்ரை பண்றேன் நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். பட் அவன் கையில மட்டுமே மேஜிக்கல் எனர்ஜியை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என் ரைட் கையில மேஜிக்கல் எனர்ஜி கேதர் ஆச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுவோம். ஹீரோவால ரைட் கையை மட்டும் பிரைட்டா க்ளோ ஆக முடியுது. என் கையை வலிக்கமா இருக்குன்னு செவத்த போய் நம்ம ஹீரோ குத்துறான். அவன் எலும்புதான் உடையுது. அப்ப அவரை வச்சு செவத்து உடைக்கலன்னு பார்த்தா கை உடஞ்சிருச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேஜிக்கல் சார்ஜ் ஸ்டேட்ல இருந்து மேஜிக்கை கேதர் பண்றத மேஜிக் கேதரிங் கேதர்டு மேஜிக் நம்ம ஹீரோ பேர் வைக்கிறான். அடுத்து என் மேஜிக் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதிகமா மேஜிக் நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். அவங்க அப்பா ஸ்வாட் பிராக்டிஸ்க்கு கூட்டிட்டு போறாரு. நான் கண்டிப்பா அந்த ட்ரைனிங்கை பண்ணுமா, நான் ஃபைட் பண்றதுல எனக்கு விருப்பம் நம்ம ஹீரோ சொல்றான். இங்க பாரு, நீ ஒன்றும் மனுஷங்க கூட மட்டும் ஃபைட் பண்ண போறது கிடையாது. இந்த டவுனை விட்டு வெளியே போனா மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கத்துக்கிட வந்தேன் ரோஸோ சொல்றேன். இந்த நேரத்துல நான் மேஜிக் பிராக்டிஸ் ஆச்சு பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஹீரோக்கு சுத்தமா ஸ்டாமினாவே இல்ல. உனக்கு இது கொஞ்சம் கஷ்டம் தான் ரோஸ், நீ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண, உனக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. அண்ட் மாதிரி இப்போ நீ வா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு.
மாதிரி பெஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். அவங்க அப்பா தான் கடைசியில் வின் பண்ணுறாரு. உன்னோட அந்த திங்கிங் உண்மையிலேயே வேற லெவலில் இருந்துச்சு. இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி நீ இன்னும் ஸ்ட்ராங்காக வருவேன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஓகே நான் என் பெஸ்ட்டை பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி ஹாப்பியாக இருக்கா. நம்ம ஹீரோனோட மேஜிக் ப்ராக்டிஸை தான் சீரியஸாக பண்ணிட்டு இருக்கான். கையில இருந்து மேஜிக் வெளியே போனால் நான் ஹாப்பியாக இருப்பேன் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுறான். பட் அது வெளியே போக மாட்டேங்குது. இதையும் நான் தப்பாக அப்ரோச் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இப்போ என்னால் 20 தடவை ஒரு நாளைக்கு மேஜிக்கல் ஸ்டேட்டில் இருக்க முடியும். மேஜிக் கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அவங்க அப்பா நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. ஹிஸ்டீரியாவுக்கு போகிற நீயும் வரையான்னு கேட்கவோ கண்டிப்பாக நம்ம ஹீரோ சொல்கிறான். இருக்கிற வில்லேஜ்ல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிற டவுன் தான் இது. உட்காந்தே வந்ததுல என் பேக் வலிக்குது அப்படின்னு மாதிரி சொல்றா. பசங்களா நீங்க எங்க வேணாலும் சுத்தி பார்க்கலாம், பட் தொலைஞ்சு மட்டும் போயிடாதீங்க சரியா. கூடவே வரணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. நானே இப்போ ஒரு சின்ன பையன் தான், சோ இஷ்டத்துக்கு நல்லா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப மரி வந்து அப்பப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கா. எதுவும் நடந்துச்சா நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்லையா அப்படின்னு வா சொல்றா. அடுத்து நம்ம பிளாக் ஸ்மித்தை பார்க்க போலாமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கறாரு. மரியும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. ஓ காவின் உன் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்கவும், கிராஸ்ட் கஸ்டமர்ஸ்ட்ட இப்படிதான் பேசுவியா அப்படின்னு அவர் கேட்கவும், ஓ சாரிப்பா சரி நீ சொன்ன ஆர்டர் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பொண்ணுக்கு ஏத்த மாதிரி அது பக்காவா இருக்கும். ஆக்சுவலி நான் இவனோட உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப மரிக்கான ஸ்பாட போயிட்டு அவர் எடுத்துட்டு வராரு. அவளோட கொட்டி கைக்கு ஏத்த மாதிரி பக்காவா ரெடி பண்ணிருக்கேன்னு கொடுக்குறாரு. அது லைட் வெயிட்டாவும் இருக்கு. சாரி ஷியான் உனக்கு எதுவும் வாங்கல வருத்தப்படுறியான்னு கேட்கவும், இது உன்னோட பர்த்டே அது போக எனக்கு ஸ்வாடெல்லாம் தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஈஸியா அப்படி விட்டு கொடுக்காத கொஞ்சம் செல்ஃபிஷா நடந்துக்கோன்னு மாதிரி சொல்லவும், நான் எப்பவும் செல்ஃபிஷ் தான் ஒன்றை தானே எதுக்குனாலும் ஹெல்ப் கேட்கறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு கடையை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்பா அந்த கடை அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, அதை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட வேண்டாம் ஷியான் அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. அந்த கடையோட போர்டுல ஃபேரி செல்லர் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கு. சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஃபைனலி நம்ம ஹீரோ அவனோட மேஜிக்கல் கேதர்ட் ஸ்டேட்ல இருந்து மேஜிக்கை கையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு கத்துக்கிட்டான். அண்ட் அவனோட மேஜிக் கெப்பாசிட்டியோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.